ஹலோ guys, this is முத்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா செவக்கு வரும்போது ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வளர்த்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரும் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பொடி பிரியாணி மசாலா பொடி போட்டுட்டு அப்புறம் நம்ம தேவையான தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறணும். அப்புறம் சிக்கனை போட்டு கொஞ்சம் சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா பிரியாணி பாஸ்மதி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். சிக்கன் நல்லா வெந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை போடணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவாகவும் வச்சு விட்டால் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.